ஐயோ ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு முதலாளி இவங்க எல்லாம் வேலைக்கு வைக்கிறீங்க? டேய் பாத்து போடுங்கடா, பரதேசி போடுங்களா. இந்த மாதிரி குப்பை வர்றவளதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அது சரி, அவங்ககிட்ட மாட்டிட்டு நான் பண்ற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். என்னது? ஒண்ணும் இல்ல முதலாளி, வேலையை பார்ப்போம். யாருக்கே கஷ்டம் இல்ல. முதலாளி வர இருப்பாருப்பா, இப்ப போடாத, முதலாளி வர்றாரு. லோடு கரெக்டா அனுப்பிச்சிருக்கானடா. என்னடா இது ரிப்பன் பேப்பர் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வாரம் அப்படிதான் முதலாளி வந்துருக்கேன். நீ பார்த்து சொல்றது இல்லையா? கணக்குல சொன்ன முதலாளி. யோ கணக்குல நீ பாக்குற இல்லையா? நீ இல்ல முதலாளி, நான் சொல்றேன் முதலாளி. யோ முத்துக்குமாரு, என்ன லோடு அனுப்பிச்சிருக்க? எல்லாம் கட்டி கட்டி பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருக்க. புக்கு பேப்பர் அனுப்பிச்சு கட்டி கட்டி பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருக்க. நான் எப்படி லோடு அனுப்புறது? பணம் கொடுக்கல வாங்குறல, அனுப்பிச்சு விடு. நீ சாயங்காலம் சரியா லோடு வரலன்னா இதோட உன்னை கட் பண்ணிடுவேன். வேற ஆள்கிட்ட லோடு போயிருவேன், பாத்துக்க. பாப்பம்மா சீக்கிரமா ரெடி ஆயிட்ட மாதிரி இருக்கு. என் மகன் செல்லப்பா வரேன்னு சொல்லியிருந்தான். அதான் அவன் எப்ப வருவான்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் பணம் வரும்னு சொல்லுங்க. பணம் முதலாளி. வாயா ரம்யா, எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கண் ஆப்ரேஷன் பண்ண முடியல. ரெஸ்ட் எடுக்கட் பண்ணி ஹோம்ல சேர்த்துருக்கேன். முதலாளி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுங்க. எல்லாம் கடவுள் தான் ஏன் செய்யணும். என்னையா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு முதலாளி, போல முதலாளி. சரி சரி, இது உள்ள டாக்குமெண்ட் இருக்கு, சரியா இருக்கான்னு பார்த்து உள்ள வை. என்ன பத்திரம்? முதலாளி பூமி ராசினா அது உங்களுக்கு தான். பெண் ராசி இருக்கா இல்லையா? உங்களுக்கு மண் ராசி இருக்குங்க. 5 வருஷம் முன்னாடி கிரவுண்ட் 50,000 ரூபாய் வாங்கினீங்க, இன்னைக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க. யோ உனக்கு கமிஷன் உண்டியா? சரிங்க, வாங்க போலாம். என்ன இன்னைக்கு சமையல? சாம்பார் சாதம் தாயா. சாம்பார் சாதமா? சின்ன வெங்காயம் போட்டு பிரமாதமா வச்சிருப்பானல, நான் கொஞ்சம் கோர்ட்டு கொண்டு வரேன். அட பாவி, பழைய சோறும் பச்சை மிளகானாலே ஃபுல் கட்டு வீடா நீ. யோ ராமையா, பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பார்சல் கட்டிட்டு இருக்காரு. வாயா வாயா, சீக்கிரம் ஏறு. அவர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, எங்க அம்மா வந்து ஆசிரமத்தில் இருக்காங்க. அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். எந்த ஆசிரமத்தில் இருக்காங்க? சார் அப்துல் கலாம் முதிரி இல்லம். அப்துல் கலாம் இல்லமா? சரி வாங்க போ. சரிங்க சரிங்க. மேடம், டெப்டி ரிஜிஸ்டர் வந்தா 1 ஹவர்ல வந்துருன்னு சொல்லுங்க. ஆசிரமத்தில் உன் பேரில் கொடுத்துருமா, சரியா? கணக்குல இங்கே வாயா, இதை எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல போட்டுறியா? சரியா? இந்த நேரம் பார்த்து எலெக்ஷன் இல்லை, இல்லைன்னா நம்ம இடத்த வித்தே இருக்க முடியாது. நல்ல வேலை. சரி சரி போ. வாயா. வரேங்க. உனக்கு வர வேண்டி வரையா, போயா. அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கவலைப்படாம இரு. நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன், சரியா? வரம்மா, உடம்பு பார்த்துக்க. சரிப்பா. தம்பி, உன் கேஸ ஒரு 2 மாசம் இழுக்கலான்னு இருக்கேன். இப்ப இருக்க ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பா. புதுசா வர ஜட்ஜ மேடம், சீனியர் இருக்காரா? அவர் பார்க்கலாமா? இருக்காரு, வீசிட்டேன். சாரி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஓகே, நமஸ்காரம். நமஸ்காரம். உங்க ஹஸ்பண்டுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, ஹாப்பியா இருங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். யாருது, உங்க தங்கச்சியா? சார் சின்ன வயசுல அத்தை பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. அம்மா, இதான் பெயில் ஆர்டர். ரொம்ப கஷ்டப்பட்டு பெயில் வாங்கியிருக்கேன்.
ஓகே சார். ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 20 lakhs டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ வாதாடி இருக்கேன், எவ்வளவோ ஃபைட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 13 ஆஃபீஸருக்கும் பெயில் கிடைக்கல. திவாருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாமா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்று கேட்கலாமா? இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சிருவோம்ல? என்ன இப்படி கேட்டேன்? அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறேன், எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். எந்த கேஸ்க்கு நான் இப்படி பண்ணது இல்லையாம்மா? 13 ஆஃபீஸர் பெயிலே இல்லைன்ட்டாங்க. திவாருக்கு மட்டும் தரேனாங்க. சரி, அது என்ன ரீசன் பார்த்தா 20 lakhs கட்ட சொன்னாங்க. ஓகேன்ட்டேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு இன்னொன்று ஜஸ்ட் தெரியணும். இந்த 20 lakhs எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு தான் எல்லாம் தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது. ஏமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பெயில் ஆர்டர் வாங்கியிருக்கேன், எவ்வளோ வாதாடி இருக்கிறேன், எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கேன். சரி, உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் எதுவுமே பண்ண முடியாதா? இல்லை சார், இந்த நியூஸ் பேப்பரில் வந்ததுனால யாருமே எங்களை காண்டாக்ட் பண்ணுறதே இல்லை. அதனால அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சலோ அங்கிள், உன் ஃப்ரெண்ட்ஸு பாய் ஃப்ரெண்டு யார்ட்டுமே இல்லையா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பொண்ணு பேர்ல ஒரு ஃபிளாட் இருக்கு, சின்ன ஃபிளாட் தான். அதை வேணா வித்து நாம ஏதாவது பண்ணலாமா சார்? அப்படியா? அது 20 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ இருக்கா? வரும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் கிளர்க்கு ராமையா வருவான், அவன்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகே சார். வரட்டுமா? வணக்கம் சார். யோ ராமையா, எங்கேயா போனேன்? ஏன் இவ்வளவு நேரம்? சாரி சார், ரிஜிஸ்டர்ஸ்ல லேட் ஆயிடுச்சு. இல்லையா, இதே காரணத்தை சொல்லி. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? யோ, உனக்கா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் சொல்லுங்க? கண்டிஷன் பில் தானே 20 lakhs கட்டணும்பா. ஆமா சார். அந்த குழந்தை பேர்ல ஏதோ ஃபிளாட் இருக்கா, அந்த டாக்குமெண்ட் வச்சு பணம் வேணுங்கிறாங்க. அதை நீ அரேஞ்ச் பண்றியா? செல்லப்பாட்ட சொல்லி வாங்க சொல்றியா? சார் நீங்க சொன்னீங்கன்னா செல்லப்பாட்ட பேசி முடிச்சிடலாம் சார். அப்படியா? ஆமா சார். அதை ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்க சார், நீங்க அந்த ராமையா ஃபாலோ பண்ணீங்க. அந்த பேப்பர்ஸ்ல பட்டா சிட்டா இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்பா ராமையா, ராமையா ஏன் அவசரப்படுற? நான் பேசிட்டே இருக்கேன், என்ன அவசரம் உனக்கு? சொல்லுங்க சார். சரிப்பா, போறப்ப அந்த 14 கோர்ட்ல என்ன கேஸ் போயிட்டு இருக்குன்னு எனக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க சார். சரிம்மா, எல்லா டீடைல்ஸ் சொல்லிட்டேன், நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ சார். சரிம்மா, வாங்கம்மா வாங்க. வரும் சார். சரி வாங்க. சார், இந்த கிளார்க் ஃபீஸ் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்துறேன் சார். அம்மா, ஃபீஸ் என்னம்மா ஃபீஸ்? நான் பாத்துக்கறேம்மா, டோன்ட் வரி. சரிம்மா, பாத்து போங்க. இந்த பேப்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரியா? சரி சரி. மா, யாருன்னு போயிட்டு பாருமா. வாங்க வாங்க, நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எங்கங்க வாங்குற பார்ட்டியை பிடிக்கவே முடியல. உட்காருங்க. ஆனா சார் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நீங்க போய் உட்காந்து பேசி முடிங்கன்னு. அதுதான் வந்திருக்கேன். இப்ப சாருக்கு போன் பண்றாங்க. சரிங்க. போன வாட்டி ஆர்பர்ல இருந்து வர்றதுக்கு 1000 ரூபாய் தானே ஆச்சு. இப்ப எப்படி 1500 ஆச்சு? தான் சார் கேட்கணும். நீ சாப்பிட்டா பரவாயில்லையா? உன் ஓனர் சாப்பிடுவானா? என்ன பண்றது? ஹலோ முதலாளி, நான் ராமையா பேசுறேன். ராமையா சொல்லியா? வீடு ஒண்ணு சொல்லி இருந்தேன் முதலாளி, ரொம்ப சீப்பா வந்திருக்கு. அப்படியா? சரி, நீ எங்க இருக்க? நான் ஹவுஸ் ஓனர் வீட்டுல தான் இருக்கேன். சரி, அரை மணி நேரம் நீ அங்கே இரு. அரை மணி நேரத்துல நாங்க வந்துடுறேன். வந்துருங்க முதலாளி, வந்துருங்க. வாங்க பேசி முடிச்சிடலாம். யோ கணக்கு, இங்க வா. போதுமா? தயிர் சாதம் நல்லா இருக்குமா? ஆமா, உங்க வீட்டுக்கார் தப்பே பண்ண மாட்டாரு, எப்படி இந்த பிரச்சனை மாட்டினாரு? இவரோட அக்கா பையன் தாங்க ஒண்ணுக்கு 10 சம்பாதிக்கலாம்னு ஐடியா கொடுத்தான். இவரை மாட்டி விட்டுட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம சாரி சார் கஸ்டம்ஸ்ல பெரிய கில்லாடி, இந்த கேஸ் எப்படி முறியடிச்சிருவார். சரிங்க. அவர் தான் வந்துட்டாரு நினைக்கிறேன். மா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. வணக்கம். வாங்க, உட்காருங்க. சரி. அவன்லாம் கரிசோறு சாப்பிட கிடையாது, அலையாத, போய் உட்காரு. வணக்கம் முதலாளி. வணக்கம். இவங்க நம்ம சாரி சாருடைய கிளைண்ட். இவங்க வீட்டுக்கார ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு, அதனால அந்த வீட்டை விற்கிறாங்க. ஓ அப்படியா? அம்மா, வீடு எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்து ரோட்ல தாங்க இருக்கு. பக்கத்து ரோட்ல தான் இருக்கா? அப்ப வாங்க, உடனே பாத்துங்க. சரிங்க. ஓகே முதலாளி, வாங்க. பத்ரஜா, ஃபிளாட் சாவி ஏன் தப்பு வர்ற? சாரி, போலாம். வாங்க போலாம். போங்க. வாங்க. கேக்குதாங்க? யோ கணக்கு, வீடு வாங்குறது அம்மாவுக்கு, உனக்கு இல்ல. வீடு வாங்குறது எங்க முதலாளியோட அம்மாக்கு. எனக்கு பாக்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு.
அம்மா பத்திரம்லாம் கரெக்டா இருக்காம்மா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்த வீட்டை வந்து என் மாமனார் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. ஒரிஜினல் எல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. அவர் வெளியே வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துருவாரு. சரிம்மா. யோகா. ஆமா, இந்த வீடு எவ்வளோயா போகும்? முதலாளி, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் 6000 வரைக்கும் போகுது. நம்ம வாங்குறது 700 ஸ்கொயர் ஃபீட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 லட்சம். இப்போ 20 ரூபா கொடுப்போம். ரிஜிஸ்டர் அப்போ 10 ரூபா கொடுப்போம். 12 ரூபா நமக்கு லாபம் தானே? எப்படியும் அதை கொடுத்தானே ஆக போகிறோம். சரிங்க ராமையா, என்னையா பத்திரம் பக்காவா இருக்கா? இல்லைன்னா முதலாளி உன் சீட்டை கிழிச்சிடுவார். இப்படி பேசினா அந்த பொம்பளை ரேட் ஏற்றுறோம். அப்புறம் முதலாளி உங்க சீட்டை கிழிச்சிடும். பரவாயில்லையா?